ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சதுர்த்தி கொழுக்கட்டை சாப்பிட்டுருக்கோம். எல்லாம் சாமி கும்பிட்டாச்சு. விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சிருச்சு. கட்டி விடுதா போய் மாதிரி அரி செஞ்ச பிள்ளையார். தெளிவாக கேமரா துடைக்கணும், தெளிவாகவே இல்லை. ஹாய், இன்னைக்கு என்ன எங்கள் வீட்டில் நடந்துட்டுருக்கு? அம்மா என்னம்மா? இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. இன்னைக்கு பிள்ளையாருக்கு பிறந்த நாள். அதனால் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ரெடி ஆகிட்டு இருக்கு. மணி 6 மணி ஆயிடுச்சு. எங்கள் அரியை பிள்ளையார் செஞ்சு கண்ணை மூடி வச்சுருக்கான். சாமி கும்பிடும்போது தர கண்ணுன்னு. நேற்று களிமண் எடுத்து வந்து கொடுத்தேன்லாம், கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அதில் எங்கள் அரி செஞ்சு பெயிண்ட்லாம் அடித்து வச்சுருக்கான். நானும் சேர்ந்து அடித்தேன் பெயிண்ட்டு. நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே வச்சுருக்கோம். அடுத்து நம்ம பெரிய பிள்ளையார் அங்கே மூடி வச்சுருக்கேன். இனிமேல் தான் எல்லாம் ஓப்பன் பண்ணுவேன். கள்ளிப்பூவா? எருக்கம்பு. அது அம்மா கட்டியிருக்காங்க பறிச்சுட்டு வந்து பிள்ளையாருக்கு. கட்டி விடுதா ஃப்ரெண்ட்ஸ்? கண்ணெல்லாம் திறந்தாச்சு. நம்ம கட்டின மாலை, அம்மா கட்டின மாலையை போடுறாங்க. எருக்கம்பு மாலை. இங்கே வருங்க அரி செஞ்ச பிள்ளையார. அரி செஞ்ச பிள்ளையார் தெரியுதா? இல்லாட்டி அந்த வழி போய் மாதிரி தெரியுதா? அரி செஞ்ச பிள்ளையார். அதெல்லாம் வச்சுருங்க. அப்படியே வச்சாச்சு. அது பொட்டு இல்லை, அது கோபுரம். இது இடுப்பில் கட்டி விட்ருமா? அப்படியே கட்டலாம் கழுத்துலேயே. நூறு தான் நல்லா இருக்கு. இறக்கி விட்டு கட்ட வேண்டியதான். எல்லாமே ரெடி ஆகிட்டு இனிமேல் சாமி கும்பிட்றது தான். அடுத்து பூ மாலையா? பூலாம் வேலை அதிகமாக இருந்துச்சு. நம்மளே வாங்கிட்டு கட்டியாது. கொஞ்சம் பாரு அங்கே அவ்வளோதான் போகிறேன். இது கொத்தளங்க ஏற்றுங்க. கொடையெல்லாம் வச்சாச்சு. அதான் தோறுக்குமா பெயிண்டில் போட்டு வச்சுட்டேன்டா. மேலே அது மேலே வச்சிருக்க, கீழே இறப்பா அப்படியா? எங்கே வைக்கிறேடா? வெள்ளை கலர் வைக்கிறேன். பொட்டு தானே நான் வைக்கிறேன். சைடா வச்சிருக்கடா. மறைச்சே நகை வீடு லைட் அங்கே வச்சுக்கிறேன். ஆமாம் சரிதா? தேங்காய் உடைங்க. இந்த அப்புறம் உடைக்க சொல்லு. தேங்காய் உடப்பா. இந்த தேங்காய் இருக்கு, அருவா இருக்கு, எடு. போதும்ப்பா. நல்லா இருக்குப்பா. நீ செஞ்ச பிள்ளையார் சூப்பராக இருக்குப்பா. அப்படிதான். எப்படி இருந்தாலும் வடா. அந்த டம்ளர் கீழே எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் தண்ணி எடுத்து வச்சுக்கோ. விநாயகரை கும்பிடுங்க எல்லாரும். அப்படின்னு கும்பிடுங்க போங்க. வைங்க அப்படி. அளவுக்கு அந்த கொய்யாக்கா மேலே அப்படி வைங்க. சாமிகிட்டே அப்படி வைங்க. பார்த்து பொறுமையாக. அங்கே வாழைப்பட்டுக்கிட்ட வைங்க.
இந்த ஸ்டாண்டில் எல்லாத்தையும் செட் பண்ணி வைங்க. ஸ்டாண்ட் அது வைக்க முடியல. சரி அப்போ போய் கும்பிடுங்க போங்க. அது சுற்று போங்க. எடுத்து கொடு, பூச்சி விடு, பிள்ளைகளுக்கு பூச்சி விடுப்பா. நேரில் ஆகும். பூச்சி விடு. ஹரி திரும்பி சாமியை கும்பிடுங்க, நல்லா கும்பிடுங்க வேண்டிக்கிட்டு. நல்லா படிப்பு வரணும் பிள்ளையாரப்பான்னு வேண்டிக்கணுங்க. பண்ணி போய் துண்டு எடுத்து பூச்சிங்க சாமியை கும்பிட்டுட்டு. வா மெதுவா. எங்கே போங்க, நான் வச்சுக்கிறேன். போங்க. எங்கள் ஒரு விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சிடுச்சு. பிள்ளையாருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். சிறப்பாக முடிஞ்சிடுச்சு. ஆஃப் பண்ணு. ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சதுர்த்தி கொழுக்கட்டை சாப்பிட்டுருக்கோம். எல்லாம் சாமி கும்பிட்டாச்சு. விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சிடுச்சு. நாங்களும் சிறப்பாக சாமி கும்பிட்டோம் பாருங்கள். கொழுக்கட்டை கல்லையெல்லாம் வச்சு எல்லாம் சாமி கும்பிட்டு சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோட பிள்ளையார் வந்து கரைக்கிறது கடற்கரையில் போய் கரைக்குவோம் 3ஆம் நாள். அப்போ வீடியோ எடுத்து போடுறோம். எங்கள் ஊர்லேயும் பிள்ளையார் முனையில் வச்சுருக்காங்க. அதையும் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம். பிடிச்சிக்குமா? இப்படி சூப்பராக போச்சா பிள்ளையார் சேர்த்து? பிள்ளையாருக்கு சிறப்பாக எல்லாம் பண்ணிட்டோம். ஒரு பிள்ளையார் வாங்கியிருக்கோம். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். போன வருஷம் சின்னதாக வாங்கினோம், இப்போ பெருசாக வாங்கியிருக்கோம். இதை விட பெருசாக வாங்குவோம் அடுத்த வருஷம். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் சொல்லுங்கள். பாய்.